ஆத்தூர் அருகே உள்ள பெத்தநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் ரவிக்குமார். இவர் தனது உறவுக்கார பெண்ணின் சடங்கு நிகழ்ச்சிக்கு சென்னை செல்வதற்காக அரவிந்த் என்ற ஆமினி சொகுசு பேருந்தில் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தார். பேருந்து ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சேலம் சென்னை நெடுஞ்சாலையில் நள்ளிரவு 12:30 மணியளவில் ரவிக்குமார் குடும்பத்தினர் 6 பேர் காத்திருந்தனர். அவர்கள் முன்பதிவு செய்த ஆமினி பேருந்து வாகனங்கள் வேகமாக கடந்து செல்லும் பாலத்தின் இறக்கத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தி பயணிகளை ஏற்ற தயாரானது. முன்னதாக பேருந்தின் வலது பக்கம் உள்ள பக்கவாட்டு கதவை திறந்து அதில் பயணிகளின் உடைமைகளை கிளீனர் தீபன் என்பவர் ஏற்றுக்கொண்டிருக்க அருகில் ரவிக்குமார் குடும்பத்தினர் நின்றனர். அந்த வழியாக சென்ற சுப்பிரமணி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை சாலையில் நிறுத்தி சென்னை செல்ல தயாராக இருந்த ரவிக்குமார் குடும்பத்தினரிடம் நலம் விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது சேலத்தில் இருந்து மணல் ஏற்றிக்கொண்டு ஆத்தூர் நோக்கி அதிவேகத்தில் சென்ற டாரஸ் லாரி ஒன்று பாலத்தில் இறக்கத்தில் நின்ற பேருந்தின் வலப்பக்கத்தில் மோதி உரசியபடி சென்றது. மோதிய வேகத்தில் கிளீனர் தீபன், பயணிகள் 6 பேர், இருசக்கர வாகன ஓட்டி சுப்பிரமணி ஆகிய 8 பேரையும் அடித்து தூக்கி வீசிய லாரி 100 மீட்டர் தூரம் கடந்து சென்று நின்றது. லாரியை ஓட்டி வந்த நாமக்கல் மாவட்டம் சேர்ந்தமங்கலத்தைச் சேர்ந்த கார்த்திக் இறங்கி தப்பி ஓடிவிட்டார். கிளீனர் தீபனின் சடலம் உடல் நசுங்கிய நிலையில் லாரியின் முன்பக்க சக்கரத்தில் சிக்கிக் கொண்டது. ரவிக்குமார், அவரது தந்தை திருநாவுக்கரசு மற்றும் செந்தில் வளவன், இருசக்கர வாகன ஓட்டி சுப்பிரமணியன் ஆகிய 5 பேரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். விஜயா என்ற பெண் சேலத்துக்கு மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியில் பலியானார். மேலும் 2 பேர் மருத்துவமனையில் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பொக்லைன் வண்டி கொண்டு வரப்பட்டு லாரியை தூக்கி அதன் பிறகே கிளீனர் தீபனின் உடல் வெளியே எடுக்கப்பட்டது. விபத்து நடைபெற்ற இடத்தை பார்வையிட்ட சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம், மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் ஆகியோர் இனி இது போன்ற கோர விபத்துகள் நடைபெறாமல் இருக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தில் டாரஸ் லாரி ஓட்டுநரின் கண்மூடித்தனமான வேகம் விபத்துக்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டாலும் தேசிய நெடுஞ்சாலையில், அதுவும் பாலத்தின் இறக்கத்தில் பொறுப்பற்ற முறையில் இண்டிகேட்டர் போடாமல் ஆமினி பேருந்தை நிறுத்தியதோடு வலது பக்க டிக்கியை திறந்து உடைமைகளை ஏற்ற காரணமாக இருந்த பேருந்து ஓட்டுநரே மூல காரணம் என்று பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சர்வீஸ் சாலைக்குள் சென்று பயணிகளை பத்திரமாக ஏற்றி வராமல் பைபாஸில் காத்திருக்க சொன்ன பேருந்து ஓட்டுநரின் சோம்பேறித்தனத்தால் நிகழ்ந்த இந்த விபரீத விபத்துக்கு பேருந்தின் கிளீனர் உட்பட 6 உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருப்பது வேதனையின் உச்சம். பாலிமர் செய்திகளுக்காக ஆத்தூர் செய்தியாளர் அரவிந்த்.